எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா. என் பேர் காதம்பரி, வயசு 40 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நடுத்தர வசதி உள்ள பின்வருந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் பொது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியான்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்களோட டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை பார்க்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க ஆஃபீஸ் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க்லாம் மேனேஜ் பண்ணுறதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கு இவங்களை வெளியூருக்கு அனுப்ப விருப்பம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரே கம்பெனி தான் ஸ்டார்டிங்லேருந்து வேலை பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ கொஞ்சம் சேலரி நல்லா வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா லாரி டிரைவராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பர்மிட் வாங்கி லோடு ஏற்றி டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் மந்த்லி ஒன்ஸ் தான் இவங்க அப்பா வீட்டுக்கே வரவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ஓரளவு நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப வயசாகிட்டதால உடம்பு அப்பாவுக்கு முடியல சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பால்வாடியில் சத்துணவு ஆயமாக வேலை பார்க்குறாங்கள. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி வேறு ஒரு செட்டில் ஆகிட்டாங்கள. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தாரிட்டாங்களாம்மா. அதை மறைச்சி மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை அந்த அளவு லைஃப் வேண்டாம் டிசைட் பண்ணி பிறகு தனியாக வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் சில வருஷமாக ஆந்தோனி இல்லாமல் தலைமையில் தான் வந்துட்டு வராங்களே. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணத்துக்கு வரணும் பார்த்துறத சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல ஜாபில் மந்த்லி குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களையும் பையனையும் நல்ல கேரிங்காக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. வயசு முன்ன பின்னா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. உங்கள் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பாஸ்ட் லைஃப் பற்றியும் கேட்க வேண்டும்னு நினைக்கிறாங்கம்மா. டாமினேட் பண்ணாமல் நல்ல அன்பாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து யாருமே இல்லாமல் தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்கள முயற்சி பண்ணிக்கிட்டால் இவங்க உங்களை நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல கேரிங்கான குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை பெண்ணை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு பத்து கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்து வரேன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.